வணக்கம் மக்களே. ஒரே காரில் ஓபிஎஸ், தினகரன் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து சசிகலாவுடன் சந்திப்பு புதிய அணிக்கான அச்சாரமா என்ற கேள்வி வந்திருக்கு. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவ ஜெயந்தி விழாவை ஒட்டி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் மூவரும் ஒன்றாக பசும்பொன் பயணித்து வருகின்றனர். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மூவரணி அமைவதற்கான அச்சாரமாக இன்றைய நாள் அமைந்துள்ளதுனே சொல்லலாம். இதனால் அதிமுகவுக்கு கூடுதல் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக தலைமையிலான கூட்டணி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் இணைஞ்சிருக்காங்க. இதனால் தென் மாவட்டங்களான மதுரை, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இதன் பின் கடந்த மாதத்தில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கலக குரலை எழுப்பியிருக்காங்க. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி 10 நாட்கள் கெடு விதிச்சிருக்காங்க. செங்கோட்டையனோட இந்த முயற்சிக்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் வகித்து வந்த அத்தனை பதவிகளில் இருந்தும் நீக்கி உத்தரவிட்டிருக்காங்க. இதன்பின் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமித் ஷா ஆகியோரை சந்தித்து வந்தாங்க. இதை தொடர்ந்து ஒரு மாதமாகவே அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்று திடீரென ஓபிஎஸ் சந்திச்சிருக்காங்க. மதுரை வந்த செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸுடன் ஒரே காரில் பசும்பொன் பயணித்து வந்திருக்காங்க. பசும்பொன்னில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவரோட சிலைக்கு மரியாதை செலுத்த உள்ளனர். இதனிடையே மானாமதுரை அருகே ஓபிஎஸ் செங்கோட்டையன் பயணித்த கார் நிறுத்தப்பட்டிருக்கு. இவர்கள் டிடிவி தினகரனுக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இதனால் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் தனியாக புதிய அணியை உருவாக்குவதற்கான அச்சாரம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இவர்கள் மூவரும் பசும்பொன் சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் வகையில் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அலை இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு அதிகமாக உள்ளதுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பசும்பொன்னுக்கு மூவரும் ஒன்றாக செல்லும் பட்சத்தில் பின்னர் சசிகலாவையும் சந்திக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக தெரிகிறது. இதனால் இன்னும் சில நாட்களிலே அரங்கேற உள்ள புதிய அரசியல் புயலுக்கான ஒத்திகையாக இவர்களோட சந்திப்பு அமையலாம் என்றும் கருதப்படுகிறது. இதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சமாளிப்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் ஒரே காரில் ஓபிஎஸ் மற்றும் தினகரன், செங்கோட்டையன் அவர்கள் சென்றதோட ரகசியம். அடுத்த சசிகலாவோட சந்திப்பு புதிய அணிக்கான அச்சாரமாக இருக்குமா என்ற கேள்விக்கான பதிலை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸோட கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.